ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். கை, கால் வலி, மூட்டு வலி, கழுத்து வலி பிரச்சனை இருக்கா? எலும்புகளை இரும்பு போல் மாற்ற, என்றும் இளமையாக இருக்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலை நோயிலிருந்து பாதுகாக்க தினமும் ஒன்று சாப்பிட்டாலே போதும். ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். ராகியில் அதிகமான கால்சியம் இருக்கிறதுனால எலும்பு மற்றும் பற்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழு ராகிக்கு பதிலாக ராகி மாவு இருந்துச்சுன்னா கூட அதையும் நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும். நல்ல இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கம்பு, இதை பேல் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் உள்ள பச்சை ஸ்மெல் போய் நல்ல ஒரு மணம் வரும், அது வரைக்கும் வறுத்தா போதும். வெடித்து வர வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கம்பில் மேக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம் இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது, எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உடலை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயில் காலத்தில் கம்பு அதிகமாக சேர்த்துக்கிடும் போது உடல் நல்ல குளிர்ச்சியாகவே இருக்கும். இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதையும் அப்படியே எடுத்து மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு தோலோடு சேர்த்துக்கிடும் போது இதில் உள்ள எல்லா சத்துக்களுமே நமக்கு முழுமையாக கிடைக்கும். பச்சை பயிறு இல்லாத பட்சத்தில் 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு கூட சேர்த்து செய்யலாம். இது லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கிட்டாலே போதும். வறுக்கிறதுனால டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுலேருந்து பச்சை ஸ்மெல்லும் வராது, சீக்கிரமாக கெட்டும் போகாது. அதனால தான் நம்ம வறுத்துக்கிறோம். ஒவ்வொன்றும் அளவுகளில் வித்தியாசமாக இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சாதான் நல்லா அரைபட்டு வரும். அதனால தான் தனித்தனியாக வறுத்துக்கிறோம். பச்சை பயிரில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை நோயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பொட்டாசியம், மேக்னீஷியம் இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், எலும்பு மற்றும் பற்களின் வலிமையை மேம்படுத்தும். இதுபோல் வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதையும் மாற்றி வேற ஒரு பிளேட்டுக்கு வச்சுட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறேன். நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கும் போது பெரும்பாலும் தோலோடு சேர்த்து அரைக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக கஞ்சியாவோ இல்லை லட்டாவோ இல்லைனா சிறு பயிறு, பச்சை பயிறு தோசை அந்த மாதிரி செய்யும்போது கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கோங்க. இதில் உள்ள எல்லா சத்துக்களுமே நமக்கு முழுமையாக கிடைக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் உளுந்த ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு டெய்லி உணவில் கொடுத்துருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உளுந்தங்கஞ்சி இல்லைன்னா உளுந்த பால் கூட கொடுங்க. அதையும் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா மாற்றி ஆற வச்சிடலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு டேஸ்ட்டுக்காகவும் ஸ்மெல்லுக்காகவும் நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையிலையும் அதிகமான நன்மைகள் இருக்குது. எப்போதுமே வேர்க்கடலை வறுக்கும்போது நல்ல லோ ஃப்ளேமில் வெடித்து நல்ல கலர் மாதிரி வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் செய்கிற எல்லா டிஷ்ஷுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுத்து வச்சுருக்க ராகியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு அரைச்சிருங்க. எந்த அளவுக்கு பவுட்ரு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு அரைச்சி வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இந்த பக்குவத்தில் இருக்கணும். இல்லை ராகிக்கு பதிலாக ராகி மாவு, கம்பு மாவு சேர்க்குறதா இருந்தால் நல்லா வறுத்து கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கம்பை சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்காக கொஞ்சம் சுக்கு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. வாசனையும் நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வறுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களுமே தனித்தனியாக சேர்த்து நல்ல ஒரு பவுட்ரு ஃபார்முக்கு, இல்லைனா லைட்டாக குறப்பாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை மொத்தமாக கூட நீங்கள் வறுத்து வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது, மாவு அப்படியே தான் இருக்கும். இது காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதை கஞ்சியாவோ, உப்பு கஞ்சியாவோ இல்லை இனிப்பு கஞ்சியாக கூட நீங்கள் இந்த மாவை செஞ்சு குடிக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க உளுந்தையும் நல்லா அரைச்சிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலையை இதோடு சேர்த்து
லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைச்சிங்கன்னா இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால் வேர்க்கடலை மட்டும் லைட்டாக ஒன்றும் பாதியமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. வாயில் கடிப்படும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதையும் இதோடு சேர்த்து எல்லா மாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீண்ட நாள் ஸ்டோர் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக வண்டு புழு இதெல்லாம் வராது. அதனால் நீங்கள் மொத்தமாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நல்லா நிறச்சி வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகு பதெல்லாம் செக் பண்ண வேண்டாம். நல்லா கொதித்து வெல்லம்லாம் கரைஞ்சி வந்தாலே போதும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. எப்போவும் ஒரே மாதிரி பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு கடையில் வாங்கி கொடுக்காம வீட்டிலே நல்ல ஹெல்த்தியாக டேஸ்டியாக இது போல் செஞ்சு கொடுங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு கொதித்து வரணும். ஒரு நிமிஷம் போல் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு இல்லை. நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு லைட்டாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே நல்ல கலர் மாதிரி வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை ஒரு அரிப்பை வச்சு அரிச்சிட்டு இதோட வெள்ளை கரைசலை சேர்த்துக்கோங்க. இதில் தூசி மண்ணெலாம் இருக்கும். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கருப்பட்டி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது. இப்போ இதோட ஸ்வீட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் எடுத்த அளவுகளுக்கு 1 கப் நிறச்சி வெல்லம் அதோட தண்ணியும் சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவுகளாக இருக்கும். நீங்கள் நீண்ட நாள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து பிடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இதை வெளியே வச்சு 1 வாரம் வரைக்குமே சாப்பிட்லாம். டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது. நல்லா இது போல் கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெயில் சூடு ஏறுற வரைக்கும் மட்டும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஊற்றியிருக்க எண்ணெய் எல்லா மாவுலையும் கலந்துக்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இல்லைனா இந்த ஸ்டேஜில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி அதில் பாதாம் முந்திரி உங்களுக்கு விருப்பமான நட்ஸையும் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கைச்சூடு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான ஷேப் அண்ட் சைஸில் பிடிச்சி உருட்டி வச்சுக்கோங்க. நான் உருண்டை ஷேப்பில் லட்டு மாதிரி பிரித்து எடுத்திருக்கேன். நம்ம சேர்த்துருக்க எள்ளு கசகசா வேர்க்கடலை இல்லை இதில் 3மே ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கிறதுனால வாயில் கடிப்படும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே மாதிரி லட்டு ஷேப்பில் எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துக்கிறேன். நான் எடுத்த அளவுக்கு மீடியம் சைஸில் ஒரு 20 to 21 லட்டு போல் கிடச்சது. நீங்கள் இது அப்படியே ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம், வெளியிலே ஒரு 4 to 5 நாள் வரைக்குமே யூஸ் பண்ணி வைக்கலாம். அதை எப்படி பிடிச்சி வைக்கமோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.